கிள்ளான் தேசிய வகை ஹைலண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் விடியலை நோக்கி எனும் கலந்துரையாடல் நிகழ்வு கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பள்ளிக்கு திறந்த வெளி மண்டபம் அமைக்க கோரி நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன், கிள்ளான் நகராண்மை கழக உறுப்பினர் பன்னீர்செல்வம் கோபால், ஸ்லாங்கூர் தமிழ் பள்ளிகளின் முன்னாள் அமைப்பாளர் க முருகன், ஓம்ஸ் அறவாரியத்தின் பொருளாளர் ஏஜி திலகன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், பள்ளி வாரிய உறுப்பினர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கோகிலவேணி அனைவரையும் வரவேற்றார். இறை வாழ்த்தோடு தொடங்கிய இந்த நிகழ்வில் தங்கள் பள்ளியின் முக்கிய தேவையாக கருதப்படும் பள்ளி மண்டபம் தங்களுக்கு அமைத்து தரப்பட வேண்டும் எனும் கோரிக்கையை பள்ளி மாணவர்களே மேடையில் தோன்றி ஒவ்வொருவராக முன்வைத்தது வித்தியாசமாக இருந்தது. நிகழ்வில் பேசிய பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சிவகாந்தன், 1300க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட பள்ளியாக இப்பள்ளி திகழ்கிறது. ஆனால் முறையான திறந்தவெளி மண்டபம் இல்லாதது பெரும் குறையாக இருந்து வருகிறது. எனவே இந்த பள்ளிக்கு ஒரு மண்டபத்தை அமைத்து தருமாறு ஓம்ஸ் பா தியாகராஜன் அவர்களை தாம் கேட்டுக் கொள்வதாக பள்ளியின் சார்பில் வேண்டுகோளை முன்வைத்தார். பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டுதோறும் இப்போ ஏற்கனவே 1300 மாணவர்கள் இந்த பள்ளியில் படிக்கிறாங்க. அடுத்த வருஷம் நாங்கள் ஏற்கனவே 1600 மாணவர்களை இந்த பள்ளியில எதிர்பார்க்கிறோம். ஏன்னா 1ஆம் ஆண்டு 6 வயதும் 7 வயதும் சேர்ந்து வர்றதுனால ஏற்கனவே 1600 மாணவர்களை எட்டும். ஆனா 5ஆண்டு திட்டம்னு பார்க்கும்போது இப்ப இருக்கிற பிரஞ்சாங் பண்டார் MPK-வோட செயல் திட்டங்கள் பிரகாரம் 5 ஆண்டுகளில் இந்த பள்ளிக்கு 2000 மாணவர்கள் படிப்பார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு பிரஞ்சாங் பண்டார் வெளியாக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் சுற்றுவட்டார மக்கள் இந்திய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறதுனால இந்த பள்ளியிலிருந்து ஆண்டுக்கு மாணவர்கள் எண்ணிக்கை ஏறிக்கொண்டே இருக்கின்றது. நம்ம பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சாலும் நம்ம ஒண்ணு கேன்டீன்ல செய்ய வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. ஏன்னா கேன்டீன் ஓரளவுக்கு பெரிதா இருக்கிறதுனால கேன்டீன்ல நம்ம செய்யறோம். அதே நம்ம இந்த டேவான்லயே நம்ம செய்ய முடியாது. ஏன்னா மாணவர்கள் அதிகமாக இருக்கிறனால இது இடம் பார்த்தாங்கனால டேவான்லயோ இல்ல நம்ம குறிப்புண்ணாங்க நடக்கிற இடத்துலயே செய்ய வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில இந்த மாணவர்களுக்கு வெயில் டைம் காலையில ஏற்கனவே 7-7:30 மணிக்கெல்லாம் வெயில் ஆரம்பிக்கிறதுனால அந்த குறிப்பான் டைம்லயோ வேற எந்த ஒரு உள்ளரங்க ஆக்டிவிட்டியோ நம்ம செய்யறதுக்கு வசதியான இடம் நம்ம கிட்ட இல்லை. அதோட இப்ப போலாஜாரி, பேட்மிண்டன் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறது நம்ம பள்ளியில திறந்த வெளியில் தான் இதை நடந்துட்டு இருக்கு. அதனால மாணவர்களை நலனை கருதி எங்கள் பள்ளிக்கு ஒரு திறந்த வெளி மண்டபத்தை ஐயா திரு ஓம்ஸ் அவர்கள் ஏற்பாட்டில் எங்கள் பள்ளிக்கு கட்டி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்வில் பேசிய ஓம்ஸ் பா தியாகராஜன், பள்ளி மண்டபம் எவ்வளவு முக்கியம் என்பதை தாம் அறிவேன் என்றும், தமிழ் பள்ளிகள் மட்டுமல்லாது இடைநிலை பள்ளிகளிலும் தாம் மண்டபங்களை அமைத்து கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். அதேபோல் இந்த பள்ளியின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்பள்ளிக்காக திறந்தவெளி மண்டபத்தை அமைத்துக் கொடுக்க தாம் தயாராக இருப்பதாகவும், அதற்குரிய முறையான விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதோடு அரசு அனுமதி மற்றும் உரிய நடைமுறைகளையும் பள்ளி வாரியம் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கவனத்தில் கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எனக்கு இப்ப சமீபத்துல 2 பேர் மண்டபம் கட்டியிருக்காங்க கேட்டாங்க. அது பார்க்கும்போது அது ஒரு பள்ளிக்கூட மாணவர்களுக்கு ஒரு சபை குணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. மழை வந்தாலும் சரி, இல்லை வெயில் வந்தாலும் சரி, அந்த பிள்ளைங்க அந்த சபையுள்ளே இருந்துட்டு அவங்க நிகழ்ச்சி நடத்துவதற்கோ படைப்பதற்கோ பேர் உதவியாக அது இருக்கும் என்று நான் கருதி கொண்டு சிவகாந்தனுக்காக இல்லை, தலைமை ஆசிரியருக்காகவும் இல்லை, ஆசிரியருக்காகவும் இல்லை, அந்த மாணவர் செல்வங்களுக்காக அதை நான் வழங்குவதே தயாராக இருக்கிறேன். நாங்க செஞ்ச கட்டத்தை நாங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த திறந்தவெளி மண்டபம் கிளைமாவுட்ல தமிழ் ஸ்கூல்ல தவிர்த்து SK ஸ்கூல்ல 13 பள்ளிக்கூடத்துக்கு நாங்க திறந்தவெளி மண்டபம் கட்டி வச்சிருக்கோம். அந்த டைம்ல அரசாங்கத்துக்கிட்ட நாங்க சரி இந்த ஹைலண்ட்ஸ் அப்படின்னு பள்ளிகளுக்கு அவங்களுக்கு இந்த தேவை இருக்கு, இந்த தேவையை நாங்க பூர்த்தி செய்யறோம் அப்படின்னு நாங்க ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர் கொடுத்துட்டோமா அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. ஆனா இப்ப அவங்க அப்படி இல்லை. சமீபத்துல ஈவூர் தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கடிதம் கொடுத்துட்டேன், ஒப்புதல் கடிதம் கொடுத்துட்டேன். இது இந்த மண்டபம் நான் கட்டி கொடுக்குறேன்.
ஆனால் அப்ரூவல் கொடுக்கவே இல்லை. இந்த புது அரசாங்கத்தில் வந்து லேசில் அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க. அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னு சொன்னால் யாரு அந்த கட்டடத்தை கட்டி கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு நிதி உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 18 கைத்தீரே அது இருக்கு. அரசாங்கத்துக்கு கேள்வி வந்து 18 கேள்வி கேட்டுருப்பாங்க. அந்த 18 கேள்விக்கு பதில் சொல்லித்தான் நீங்க வந்து நிதி உதவி செய்ய முடியும். மேலும் பள்ளி மண்டபம் அமைப்பதற்கான இடத்தை பார்வையிட்ட ஓம்ஸ்பா தியாகராஜன் விவரங்களை கேட்டறிந்ததோடு தக்க ஆலோசனைகளையும் வழங்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.